ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மரவள்ளிக்கிழங்கு புட்டு செய்ய போகிறேன். அதாவது புட்டுனா இந்த உருண்டை மாதிரி சீவல் பலகையில் சீவி இதை அவிக்கணும். இட்லி குண்டானில் போட்டு அவிச்சு தேங்காய் போட்டு சாப்பிட்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம செய்யலாமா? இப்போ அந்த இது செய்கிறதுக்கு இட்லி துணியில் சீவண்டை போட்டுட்டு மூடி வச்சு அப்படியே இட்லி குண்டானில் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி குண்டானில் வச்சு அப்படியே பாவிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை புட்டு மாதிரியும் சாப்பிட்லாம், உருண்டை புட்டியும் சாப்பிட்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் செய்கிறேன். தேங்காய் போடணும். இந்த பாருங்க, கொட்டிட்டு கிண்ணத்தில் தேங்காய் போட்டு ஒரு கலர் கலரணும். தேங்காய் பூ போட்டுட்டு இப்போ சர்க்கரை போடணும். சர்க்கரை போட்டு இதை உருண்டை பண்ணுற பாருங்க. பிசைஞ்சதான் இப்படி அழகாக சின்ன சின்ன உருண்டை பிடிச்சி இப்படி உருண்டை பிடிச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மரவள்ளிக்கிழங்கு புட்டு உருண்டை. இந்த உருண்டையாகவும் பிடிச்சி சாப்பிட்லாம், அப்படியே கூட பசங்களுக்கெலாம் கொடுக்கலாம். விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா. ஸ்வீட்டாக ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கும் நல்லது. மரவள்ளிக்கிழங்குல ஒரு 10 நிமிஷம் தான். இட்லி குண்டானில் அவிச்சு தேங்காய் பூ போட்டு சர்க்கரை போட்டு மரவள்ளிக்கிழங்கு புட்டு இல்லை உருண்டை அந்த மாதிரியே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ்.